லாராவலோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி பக்கத்து டேப்பில் நான் வந்து லாராவல் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, லாராவலோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போது ஆப் டைரக்டரி அண்ட் ரூட் டைரக்டரின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் அவங்க டாக்குமெண்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் டைரக்டரி அண்ட் ரூட் டைரக்டரி. ரூட் டைரக்டரின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸையுமே வந்து அவங்க ரூட் டைரக்டரின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆப் டைரக்டரினா ஆப் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற மாடல்ஸ் மட்டும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூட் டைரக்டரின்னு என்னென்னு பார்ப்போம். ரூட் டைரக்டரின்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி லாராவலில் பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி மாடல்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்காது. அது ஏன் இருக்காதுன்னா, மாடல்ஸுன்ற அந்த வேர்டு வந்து மற்ற டெவலப்பர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. அதாவது இப்போது நம்ம ப்ராஜெக்டில் ஏதாவது மாடல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதையும் வந்து நம்ம மாடல்ஸ் இந்த மாடல்ஸ் அப்படின்ட்டு நம்ம அந்த கீவேர்டு வந்து மாடல்ஸுன்றதை வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதுனால சரி மாடல்ஸுன்ற அந்த ஃபோல்டர் நேமையே தூக்குறதுக்குள்ள மாடல்ஸுன்ற ஃபோல்டரே தூக்கிட்டாங்க. ஸோ மாடல்ஸ் அந்த ஃபோல்டரை தூக்கிட்டதுனால நம்ம அதை டேரெக்டாக இந்த ஆப்புன்ற ஃபோல்டரையே மாடலாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக அந்த மாடல் ஃபைலை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஆப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது பிஹெச்பி ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது மாடல் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம மாடல் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுலாம் இந்த ஆப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம மாடலை பற்றி பார்க்கும்போது அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரூட் டைரக்டரிக்குள்ளே போவோம். ஸோ ரூட் டைரக்டரின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப் டைரக்டரி தான் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஆப் டைரக்டரி தனியாக கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். பூட் ஸ்ட்ராப் டைரக்டரி அடுத்து இருக்குது. இந்த பூட் ஸ்ட்ராப் டைரக்டரி தான் லாராவல் ஃப்ரேம் ஒர்க்கையே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கு தேவையான அந்த டிபெண்டன்சிஸ் அந்த டைரக்டரிஸ் ஃபோல்டர்ஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் உள்ள app.php ஃபைலில் தான் அதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து தான் அது லாராவல் வந்து பூட் ஆகுது. அதுக்கப்புறம் பூட் ஸ்ட்ராப் ஃபோல்டருக்கு அப்புறம் கான்ஃபிக் ஃபோல்டர் இருக்குது. இந்த கான்ஃபிக் ஃபோல்டர் தான் நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கான்ஃபிகில் app.phpயில் தான் நம்ம வந்து பேசிக் காமன் செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த கான்ஃபிக் டைரக்டரி யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்ன்ற ஃபோல்டர் இருக்குது. இந்த டேட்டாபேஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே டேட்டாபேஸ் ரிலேட்டடான ஃபோல்டர்ஸ் 3 இருக்குது. அதில் வந்து ஃபேக்டரிஸ், மைக்ரேஷன்ஸ், சீட்ஸ்ன்னு இருக்குது. மைக்ரேஷன்ஸ் அண்ட் சீடிங்ஸ்னால் என்னென்னு நான் அடுத்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டேட்டாபேஸில் நம்ம டிஃபால்ட்டாக டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த டேபிள்ஸில் வந்து டம்மி டேட்டாஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அது சம்மந்தமான ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் என்னென்னு நம்ம தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பப்ளிக் டைரக்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் டைரக்டரியில் என்ன நம்ம வச்சுருப்போம்னா, அதாவது கம்ப்ளீட்டான மினிஃபைடு பண்ண அந்த இமேஜஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்லாம், அதாவது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணும்போது எல்லாமே ஓவராலாக கம்ப்ளீட்டான அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து பப்ளிக்கில் தான் வச்சுருப்போம். அது இல்லாமல் நம்ம இமேஜஸ்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பப்ளிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் டைரக்டரி இருக்குது. இதில் வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கிற அந்த சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிசோர்ஸஸ்க்கும் பப்ளிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து அன்கம்பைல்டு அசெட்ஸ் வச்சுருப்பாங்க. அன்கம்பைல்டு அசெட்ஸ்னால் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிஎஸ்எஸ், ஜேஎஸ் ஃபைல்ஸ், அதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி மினிஃபை பண்ணி அதை வந்து பப்ளிக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிசோர்ஸஸ்லேயும் பப்ளிக்லேயும் ரெண்டுலேயுமே வச்சு நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை. மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணும்போது அவங்க பப்ளிக்கில் வச்சு தான் அக்சஸ் பண்ணணும். ரிசோர்ஸஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் டைரக்டரி இருக்குது. இந்த ரவுட்ஸ் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா 4 ஃபைல்ஸ் இருக்கும். இந்த 4 ஃபைல்ஸ் வந்து API.php, channels.php, console.php, web.php. இதில் நம்ம வெப்புக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா web.php. இந்த web.phpன்ற ஃபைல்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுற URLs அண்டு ரிக்வஸ்ட் மெத்தட்ஸ், போஸ்ட்டாக கெட்டாக அதெல்லாம் வந்து நம்ம இங்கே தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் நம்ம வெப்புக்கு யூஸ் பண்ணுறது வந்து web.php. இந்த web.phpயில் உள்ள மிடில் வேர் குரூப் யூஸ் பண்ணி தான் இதில் வந்து அத்தன்டிகேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. இந்த web.phpயில் வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன், இந்த குக்கி என்கிரிப்ஷன் அண்டு செஷன் ஸ்டேட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த web.phpயில் தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா API.php ஃபைல்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ரெஸ்ட்ஃபுல் API ஏதாவது நம்ம
எழுதுறதுன்னா அதோட யூஆர்எல்ஸ்லாம் வந்து நம்ம API.phpல தான் எழுதுவோம். அதாவது இதில் வந்து API.phpல வந்து செஷன் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். நம்ம ஏபிஐ பற்றி பார்க்கும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏபிஐக்கான யூஆர்எல்ஸ்லாம் வந்து நம்ம இதில் தான் மென்ஷன் பண்ணி வைப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா console.php. இந்த console.phpல என்ன பண்ணுவாங்கன்னா கமாண்ட் மூலமாக ஏதாவது மெத்தட் கால் பண்ணுறது, அந்த மாதிரி மெத்தட் கால் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து இதில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணி வைப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்.php ஃபைல்ஸில் வந்து ஏதாவது ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் வந்து இதில் தான் மென்ஷன் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ரவுட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் டைரக்டரி. இந்த ஸ்டோரேஜ் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா 3 டைரக்டரி இருக்குது. ஆப், ஃப்ரேம்ஒர்க், லாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் டைரக்டரியில் இந்த லராவல் ஃப்ரேம்ஒர்க்கால் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற ஏதாவது ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கேச்சஸ், செஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற செஷன் டேட்டாஸ் அதெல்லாம் இதில் தான் ஸ்டோர் பண்ணுறது. இந்த ஸ்டோரேஜ் ஃபோல்டரில் தான் இந்த ஸ்டோரேஜில் இந்த ஃப்ரேம்ஒர்க்குள்ளே தான் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டெஸ்டிங் சம்மந்தமான ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் இதை தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த இப்போ ஏதாவது எரர் லாக்ஸ் ஏதாவது நம்ம ஏதாவது நம்ம ஃப்ரேம்ஒர்க் மூலமாக எடுக்கணும் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணால் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டோரேஜில் இந்த லாக்ஸ்குள்ளே தான் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது போக இப்போ நம்ம ஏதாவது டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது, ஏதாவது நம்ம பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ ஏதாவது நம்ம ஃப்ரேம்ஒர்க்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னா அதெல்லாம் இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே, ஆப்புக்குள்ளே, பப்ளிக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஃபோல்டர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது வந்து டெஸ்ட்ன்ற டைரக்டரி இருக்குது. இந்த டெஸ்ட்ன்ற டைரக்டரி எதுக்குன்னா நம்ம ஏதாவது யூனிட் டெஸ்ட் பண்ணுறதுன்னா அது ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா ரூட் டைரக்டரி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து வெண்டார்ன்ற ஒரு டைரக்டரி இருக்குது. அதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கம்போசர்லேருந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து வெண்டாரில் தான் வந்து டவுன்லோட் ஆகி விழும். ஸோ அந்த கம்போசரோட டிபெண்டன்சிஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வெண்டாரில் தான் இருக்கும். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப் டைரக்டரி. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோன்னே இருக்கிறது வந்து ஆப் டைரக்டரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 ஃபோல்டர் தான் இருக்கும். ஆனால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-6 ஃபோல்டர் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோல்டர்ஸ்லாம் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேசிக்காக அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே இதில் வந்து 4 ஃபோல்டர்ஸ் தான் பேசிக்காக இருக்கும். இந்த கன்சோல், எக்ஸெப்ஷன்ஸ், HTTP, ப்ரொவைடர்ஸ், இந்த இதுதான் பேசிக்காக இருக்கும். ஆனால் இதில் வந்து 4-5 எக்ஸ்ட்ரா காட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா இப்போ இந்த ரூல்ஸ் டைரக்டரி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஏதாவது வேலிடேஷன்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணணும், எக்ஸ்ட்ரா வேலிடேஷன்ஸ் ரூல்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதெல்லாம் வந்து இந்த ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த டைரக்டரி போட்டு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொவைடர்ஸ், பாலிசிஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், மெயில், லிசனர்ஸ், ஜாப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிலேட்டடான அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இதில் ஃபோல்டர் மாதிரி போட்டு அதை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியாது. நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இதில் நம்ம பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கன்சோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற PHP ஆர்டிசன் அப்படின்ற கமெண்ட் வந்து இந்த கன்சோலில் உள்ள kernel.phpயில் உள்ள இந்த கோடு மூலமாக தான் அது வந்து ஒர்க் ஆகுது. இதில் நிறையா லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து. அதனால் இந்த கன்சோலில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ கன்சோலில் உள்ள கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயோ இல்லை ஜெட்லேயோ நீங்கள் போய் PHP ஆர்டிசன் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது நம்ம அது ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சஜஷன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் PHP ஆர்டிசன் லிஸ்ட்னு நினச்சிங்கன்னா வரும். இல்லை எனக்கு வந்து பர்டிகுலர் கமெண்ட் மட்டும்தான் வேணும், இல்லை எனக்கு இந்த மேக் அப்படின்ற கமெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மட்டும் சர்ச் பண்ணாலும் தனியாக வரும். உங்களுக்கு PHP ஆர்டிசன் லிஸ்ட்டுன்னு போட்டு மேக்குன்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா மேக்கில் இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தனியாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸு. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோலுக்கு அப்புறம் வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்ற டைரக்டரி இருக்குது. இப்போது இந்த லாராவல் ஃப்ரேம்ஒர்க்கில் ஏதாவது எக்ஸெப்ஷன் உங்களுக்கு த்ரோ ஆச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து இந்த எக்ஸெப்ஷன் டைரக்டரி இருக்குது. இதில் நீங்கள் அந்த ஃபைல்ஸ் அது ரிலேட்டடான ஃபைல்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த HTTP அடுத்து இருக்குது. இந்த HTTPயில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ், மிடில்வேர், கர்னல்னு இருக்குது.
இந்த கண்ட்ரோலர்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள தான் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மிடில்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம என்கிரிப்ஷன், சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன், அந்த அத்தன்டிகேஷன் அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் வந்து நம்ம இதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது நம்ம அதை இப்போது அட்மின், யூசர் இந்த மாதிரி வேறு வேறு ரோல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கான மிடில்வேர் நம்ம கஸ்டம் மிடில்வேர் கிரியேட் பண்ணுறது, அல்லது அந்த அத்தன்டிகேஷனுக்கான மிடில்வேர் அந்த மாடிஃபிகேஷன்ஸ், மேனிப்புலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம இதில் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ மிடில்வேர்ன்ற ஃபோல்டர் வந்து நம்ம அத்தன்டிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபோல்டர்ஸ். இந்த kernel.php வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லாராவலோட ஒரு மெயின் ஃபைல்ன்ற மாதிரி ஒரு கர்னல் அப்படின்னா லாராவலோட ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபைலில் தான் வந்து மெயினான லிங்கிங் அந்த ஃபைல்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கர்னலில் இருந்து தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மற்ற ஃபைல்ஸில் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ லாராவலோட மெயின் ஃபைலில் இது ஒன்று, இந்த கர்னல்ன்றது. இந்த கர்னலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரவுட்ஸ் போய் ரவுட்ஸ்லேருந்து கண்ட்ரோலர், மாடல், வியூஸ்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆகும். ஸோ மெயினான ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த kernel.php தான். ஓகே, அடுத்தது வந்து ப்ரொவைடர்ஸ் போவோம். இந்த ப்ரொவைடர்ஸில் என்னென்னா, நமக்கு தேவையான சர்வீஸ் ஏதாவது நம்ம ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும், ப்ரொவைடர்ஸ் வந்து நமக்கு தேவையான ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எழுதி வச்சுக்கிறோம்னா நம்ம இந்த ப்ரொவைடர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இன்பில்டாகவே ஒரு 4-5 ப்ரொவைடர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் இருக்குது, இதுதான் மாடல் ஃபைல். நான் அப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆப் டைரக்டரிக்குள்ளே காமனாக வெளியே போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மாடல் ஃபைலாக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான், லாராவலோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சு. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டைரக்டரி ஸ்ட்ரக்சர் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு.